பாருங்க. A charge q is placed at the center of the cube. So ஒரு cube இருக்கு, அதோட சென்டர்ல வந்து நம்ம சார்ஜ் q வச்சிட்டோம். ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா காஸ் லா சொல்லுது phi is equal to q by epsilon naught. இது வந்து flux through the whole cube. பட் அவங்க கேக்குறாங்க flux through one of its phase ன்னு கேக்குறாங்க. அப்படின்னா மொத்தம் இது 6 ஃபேஸ் இருக்கிறதுனால ஒரு ஃபேஸ்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குன்னா by 6. So answer வந்து q by f 6 times epsilon. The first question answer. Second question எப்படி பண்ணனும் சொல்ல போறது திருப்பி. Two long parallel wires kept 2 centimeter இது 2 centimeter apart. So ரெண்டு wire இருக்கு, they are kept எவ்வளவு distance 2 centimeter apart. They carry current of 3 ampere each. So இதுல 3 ampere இதுல 3 ampere in the same direction னு சொல்றாங்க அவங்க. In the same direction. Force per unit length of the wire கேக்குறாங்க. Force per unit length of the wire தான் நீங்க கண்டுபிடிக்கணும். Okay, force between the two parallel wires க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. F is equal to mu naught I1 I2 L by 2 pi R தான் ஃபார்முலா. So F is equal to எனக்கு தேவை F by L தான். இப்போ mu naught சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. mu naught வந்து 4 pi 10 to the power of minus 7 I1 I2 3 into 3 2 pi R பதிலா நீங்க என்ன பண்ணுவீங்க? டிஸ்டன்ஸ் 2 சென்டிமீட்டர், அது மீட்டரா மாத்துங்க. 2 into 10 power minus 2. இதை அடிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த 2 அடிச்சிட்டேன். ஸோ எஃப் பை எல்லோட வேல்யூ வந்து எனக்கு 9 into 10 power minus 7 மேலே இருக்கு. 10 power minus 2 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 2. ஸோ 9 into 10 to the power of minus 5. கவனிங்க, நியூட்டன் பர் மீட்டர். ஓகேவா? அட்ராக்டிவா இல்லை ரிப்பல்சிவானா சேம் டைரக்ஷனில் கரண்ட் போனால் ரெண்டு வயர் என்ன பண்ணும்? அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ ஆன்சர் வந்து அட்ராக்டிவ். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following has the permeability less than that of free space ன்னு கேக்குறாங்க. ஃப்ரீ ஸ்பேஸை விட permeability யாருக்கு கம்மி அப்படின்னா காப்பருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீ ஸ்பேஸை விட permeability யாருக்கு கம்மியா இருக்கு? காப்பருக்கு தான் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. A square shaped coil has a side of, கவனிங்க எல்லாரும் அப்படி எழுதலாம், side of 10 centimeter having number of turns எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 100 is placed in a place perpendicular to the magnetic field. கவனிங்க, இந்த காயில வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் வச்சிருக்காங்க. இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இதுக்கு இந்த காயிலோட பிளேன் எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலரா இருந்தா இந்த காயிலோட டைரக்ஷன் வந்து இது ஒரு நார்மல் தான். அப்ப நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஆங்கிள் பாத்தீங்கன்னா என்னது? 0. ஸோ ஆங்கிள் வந்து இப்போ எனக்கு 0, ஆங்கிள் வந்து 0. ஸோ அவங்க சொல்றாங்க, ஸோ பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சாச்சு. In which magnetic field is increasing at a rate of 1 Tesla per second. அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து dB by dt. இது ஏன்னா டெஸ்லா பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. டிபி டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு செகண்ட் என்னது? டைம் வந்து என்னது? செகண்ட். ஸோ அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்களா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சைடு கொடுத்துருக்காங்க, சரியா? சைடு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிபி பை டிடி கொடுத்துருக்காங்க. இது மூணு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? phi is equal to NBA cos theta தானே ஃபார்முலா. நான் சொன்னேன் தீட்டா வந்து 0 அப்படின்ட்டு. phi is equal to என்ன ஃபார்முலா? NBA cos 0. cos 0 வேல்யூ என்னது? 1. அதனால NBA மட்டும் தான் இருக்கும். இப்போ EMF ஓட ஃபார்முலா என்னது? d5 by dt. புரியுதா? ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா இன்டியூஸ் EMF தான் கேட்கறாங்க. அதனால E is equal to d5 by dt இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஸோ E is equal to d by dt of 5க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க NBA. ஸோ E is equal to நீங்க என்ன பண்ணீங்கன்னா n A வெளியே எடுத்துருங்க, மிச்சம் இருக்கிறத dB by dt போடுங்க. ஏன்னா இந்த வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. dB by dt அதோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ E is equal to இது 100. ஏரியா வந்து சைடு இன்டு சைடு தானே, சைடு இன்டு சைடு. சைடு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஸோ அந்த மீட்டரா மாதிரி சைடு இன்டு சைடு போடுங்க. மீட்டர் 10 power minus 2 போடணும். ஸோ சைடு இன்டு சைடு. dB by dt ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 1 அது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா 10 to the power of 4 இருக்கு பாருங்க. இங்க 1 2 3 4, இங்க -4 இருக்கா? அடிஷனல் அதையும் ஆன்சர் தானே அது. 1 வோல்ட் தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே பண்ணலாம். Question number 7 பாருங்க. The energy of photon of wavelength lambda is அப்படின்னு சொல்றாங்க. E is equal to என்ன ஃபார்முலானா ஃபோட்டானோட எனர்ஜி h nu.
பட் சி இஸ் ஈக்குவல் டு நியூ லாம்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நியூ பதிலா சி பை லாம்டா எதையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஹெச் சி பை லாம்டா இதுதான் எனர்ஜியோட ஃபார்முலா. இது இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. The ratio of the nuclear densities of two nuclei கேக்குறாங்க. கவனிங்க எல்லாரும். நிறைய நியூக்ளியை இருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லா நியூக்ளியைக்குமே டென்சிட்டி சேம் தான். நியூக்ளியர் டென்சிட்டி எப்பவுமே மாறாது. அப்படின்னா நீங்க ரெண்டு நியூக்ளியரோட டென்சிட்டியை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் ஆன்சர்? ஒண்ணுதான் வரும். எப்பயுமே நீங்க மற்ற எந்த நம்பரையுமே பார்க்க வேணாம். நியூக்ளியர் டென்சிட்டியோட ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து ஒண்ணுதான். புரியுதா? நெக்ஸ்ட் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் இது தேவையில்லை, செமிகண்டக்டர் சம்பந்தம் நடத்தல இன்னும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th ஒன். The diagram shows 4 energy levels of an electron in 4 atom model for a hydrogen atom. Identify the transition in which the emitted photon will have the highest energy ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா photon எப்போ எமிட் ஆகும்னா when electron transfer from moves from one level to another level, எனக்கு என்ன ஆகும்னா photon வந்து transfer ஆகும். ஸோ எந்த டிரான்சிஷனுக்கு எனர்ஜி அதிகமாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த எனர்ஜி லெவல்ஸோட வேல்யூ எனர்ஜி எழுதிடலாம். இது வந்து -13.6 EV ஈவினா எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து -3.4 EV, -1.51 EV, -0.85 EV. இது எனர்ஜி லெவல்ஸோட எனர்ஜி வேல்யூ. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே டிரான்சிஷன் நடக்குதுன்னா எவ்வளோ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வரும்? 13ல 3 போச்சுன்னா அப்ராக்சிமேட்டா 10 பாயிண்ட் சம்திங் வரும், 10.2 EV. இப்போ இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா என்ன வரும்? 13.6 இது 1.5 அப்படின்னா 12 அப்ராக்சிமேட்டா 12 EV வரும். இதை நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, E2 மைனஸ் E1 போடுங்க. எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த எனர்ஜி E1, எங்க முடிஞ்சிச்சோ அந்த எனர்ஜி E2. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. E2 என்ன வேல்யூ? -13.6. E1க்கு என்ன வேல்யூ? ஸோ E1 E2 மைனஸ் E1ல ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இது இருக்கு, மைனஸ் அப்புறம் பிளஸ் ஆயிடும் 1.51. இதை மைனஸ் பண்ணுங்க. -13.6 1.51, சரி 1.51 எவ்வளோ? 1 12 -12.1. நான் 12 போட்டாங்க, மைனஸ் எல்லாம் மைனஸ்ல வரும். எந்த எனர்ஜி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்றது சும்மா இதுக்குதான். எனர்ஜி வந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் பவுண்ட் டு நியூக்ளியஸ்னு சொல்றதுக்காக தான். எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல பவுண்ட் ஆயிடுச்சுன்னா எனர்ஜி வந்து நெகட்டிவ் இருக்கும். புரியுது? அதுக்காக தான் நெகட்டிவ். மற்றபடி எனர்ஜி டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அதிகம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தான் எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகம். ஸோ இங்கே தான் ஃபோட்டான் ஹையர் எனர்ஜி வரும், லோவர் எனர்ஜி வந்து இங்கே தான் வரும். நீங்கள் இந்த எனர்ஜி டிஃபரன்ஸை பார்த்து சொல்லணும். எந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே எனர்ஜி அதிகமாக வரும் ஃபோட்டானுக்கு. ஃபர்ஸ்ட் டிரான்சிஷனுக்கு தான் எனக்கு என்ன வரும்? ஹையஸ்ட் எனர்ஜி வரும். கொஸ்டின்ல கேட்குறாங்க ஃபார் விச் டிரான்சிஷன் எமிட்டட் photon will have higher energy. ஆன்சர் என்னது? ஃபார் த ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன். புரிஞ்சுச்சா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The capacitors each of 4 microfarad are connected in such a way that the effective capacitance is 6 microfarad. நான் வந்து capacitance of 4 microfarad connect பண்றேன் in such a way that the effective capacitance எவ்வளோ? 6 microfarad. This can be achieved by connecting all the 3 are in parallel சொல்றாங்க. அப்புறம் என்கிட்ட 3 இருக்குன்னு அர்த்தம். C1 C2 C3 மூணுமே எவ்வளோ? 4 microfarad. C3 4 microfarad. இது எல்லாத்தையும் parallel போட்டா என்ன வரும்? CPக்கு என்ன ஃபார்முலா? C1 plus C2 plus C3. அப்படின்னா எவ்வளோ வரும்? 12 தான் வரும். ஸோ இது தப்பு. எல்லாத்தையும் parallel போட்டா 6 microfarad வராது. 6 வரணும் எனக்கு. புரியுதா? எல்லாத்தையும் சீரீஸ்ல போட்டா என்ன ஆகும்? சீரீஸ்ல போட்டீங்கன்னா 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. So 3/4. So CS வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆஃப் திஸ். ஸோ 4/3. இப்பயும் எனக்கு 6 microfarad வரல. ஸோ இதுவும் கிடையாது. 2 of them in series. ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல போடுங்க. என்ன ஃபார்முலா? C1 C2 by C1 plus C2. So 4 into 4 by 4 plus 4. So 4 into 4 by 8.
அடிச்சிருங்க. ஸோ எவ்வளோ 2 மைக்ரோ ஃபேரட். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டையும் சீரீஸ்ல போட்டு 2 மைக்ரோ ஃபேரட் ஆக்கிட்டேன். 2 மைக்ரோ ஃபேரட். இப்போ அடுத்து இருக்க தேர்ட் அந்த காம்பினேஷன் என்ன பண்ணா தேர்ட் கூட பேரல்ல போடுறேன். இப்போ தேர்டு கூடனா பேரல்ல போட்டா இது 4 மைக்ரோ ஃபேரட் தானே. இப்போ பாருங்க சிபி இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா C1 plus C2. இப்போ என்னது 2 plus 4 is equal to 6 மைக்ரோ ஃபேரட் வந்துச்சு எனக்கு ஆன்சர். ஸோ இது வரணும் அப்படின்னா நான் ரெண்டு சீரீஸ்ல போடணும், தென் தேர்ட் ஒன்று பேரல்ல போடணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ரெண்டையும் சீரீஸ்ல போடணும், அதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் அதை எடுத்து போய் பேரல்ல போடணும். பேரல்ல போட்டீங்கன்னா கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 மைக்ரோ ஃபேரட் வருது. ஸோ இதான் ஆன்சர். 13th கொஸ்டின் பாருங்க. An ideal inductor is connected across AC voltage. Inductorனா காயில்ல connected across என்ன voltage? AC source. The current in the circuit நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி சர்க்யூட்ல வந்து இண்டக்டர் இருக்கும்போது வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை எவ்வளோ ஆங்கிள் 5/2. இல்லைன்னா கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 5/2 இப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன்ல இதான் கொடுத்துருக்காங்க கரண்ட் லாக்ஸ் அப்படின்னு. ஏன்னா இங்க முடியும் போதே பாருங்க இந்த கொஸ்டின் அந்த கரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கரண்ட் இந்த சர்க்யூட் லாக்ஸ் வோல்டேஜ் பை an angle of என்னது 5/2 அப்படிங்கிறது ஆன்சர். காப்பி பண்ணு. 15th கொஸ்டின். சாப்டர் நடத்தின சாப்டர் மட்டும் தான் பண்ணணும். 15th ஒன் பாருங்க. The radius of nth orbit of Bohr atom model. Radius of nth orbit ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.53 into n square angstrom. இதான் ஃபார்முலா. இப்போ radius of nth orbit is directly proportional to என்னது n square. So answer என்னது square. யூஸ்வலா வந்து நம்ம அந்த பேண்ட் தியரின்னு ஒன்று இருக்கு. அது வந்து நீங்க ரெண்டு பேண்ட் இருக்கும், ஒன்று வேலன்ஸ் பேண்டு, இன்னொன்று வந்து கண்டக்ஷன் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். எப்போ எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் பண்ணுதோ அப்போதான் கண்டக்ஷன் வில் டேக்ஸ் பிளேஸ். இது வந்து மெட்டல்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா கண்டக்டர்ஸ்க்கு வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஓவர்லாப் ஆகி இருக்கும். அதனால தான் ஈஸியாக கண்டக்ட் பண்ணுது. ஈஸியாக இருக்கும், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணுது. ஆனால் நான் கண்டக்டருக்கு வந்து இந்த வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும். அதனால எலக்ட்ரானால இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ண முடியாது, அது கண்டக்ட் பண்ணாது. புரியுதா? அப்போ இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப் வந்து லார்ஜ் தானே. யாருக்கு லார்ஜ்? ஃபார் நான் கண்டக்டர்ஸ். இது கரெக்ட் அசர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். அசர்ஷன் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுங்க. ஸோ இன்சுலேட்டர்ஸ்ல வந்து இது ஏன் கண்டக்ட் பண்ண மாட்டேங்குன்னா இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கனால தான். ஸோ அவங்க சொல்றாங்க இன்சுலேட்டர்ஸ்ல ஃபர்பிடன் எனர்ஜி கேப் லார்ஜா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அசர்ஷன் ட்ரூ. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா the valence electrons in an atom of an insulators are tightly bound to the nucleus ன்னு சொல்றாங்க. யூஸ்வலா வேலன்ஸ் எலக்ட்ரான் டைட்லி பவுண்டா இருக்காது. வேலன்ஸ் எலக்ட்ரான்றது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தானே, அது லூஸ்லி பவுண்ட் டு த நியூக்ளியஸ் தான். பட் இங்க டைட்லி பவுண்ட் டு த நியூக்ளியஸ்னு சொல்றாங்க. ஸோ ரீசன் வந்து ராங். ஸோ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் வந்து என்னது ராங். சரியா? அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ராங். இந்த ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அசர்ஷன். நெக்ஸ்ட் ஒன் கவனிச்சு நம்ம எழுதலாம். The equivalent resistance between points A and B in the given network is 2R அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் வந்து all the resistors are connected in parallel னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த சர்க்யூட் என்ன சர்க்யூட் அப்படின்னு பார்க்கணும். இந்த சர்க்யூட் வந்து ஆக்சுவலா வீட் ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ். இந்த சர்க்யூட் வந்து வீட் ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் கவனிக்கிறோம். வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் எப்படி இருக்கும்? ஒரு ரெசிஸ்டர் எப்படி இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் எப்படி இருக்கும், அண்ட் தென் இங்க ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கும், நடுவில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், கேலோமீட்டர் இருக்கும், அது ரெசிஸ்டர் தான். ஸோ இது PQ RS, இதில் கேலோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இப்படிதான் இருக்கும். இந்த பாயிண்ட் நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் சின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் டின்னு வச்சுக்கிறேன். புரியுதா? இப்போ இந்த சர்க்யூட் பாருங்களேன், இது ஏ தானே, இதெல்லாம் ஏ. அப்படியே இங்க வருது, இந்த ரெசிஸ்டர் தான் பி. ஓகே, ஸோ இங்க இப்படியே இங்க வருது, இது அப்படியே கண்டினியூ பண்ணி இது வருது பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து பி.
ஏக்கும் பிக்கும் நடுவில் 2 ரெசிஸ்டர் இருக்கா பாருங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன இருக்கு? 2 ரெசிஸ்டர் இருக்கு, பி அண்ட் கியூ. அகெயின் பில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. பில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படியே ஒரு ரெசிஸ்டர் வருது, அப்படியே போய் இப்படி ஒரு ரெசிஸ்டர் வருது. ஸோ பிக்கும் திருப்பி ஏக்கும் நடுவில் திருப்பி 2 ரெசிஸ்டர். ஸோ இந்த பாயிண்ட் தான் பி. பில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா திருப்பி எத்தனை ரெசிஸ்டர்? 2 ரெசிஸ்டர். இது எஸ் இது, அது வந்து ஆர், இது வந்து ஆர். புரியுதா? இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க. இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன பாயிண்ட் இருக்கு? இங்க பாருங்க, இங்க மேல பாருங்க. ஏக்கும் பிக்கும் நடுவில் பாயிண்ட் என்னது? சி. இப்போ இந்த பாயிண்ட் வந்து சி. பிக்கும் ஏக்கும் நடுவில் என்ன பாயிண்ட் இருக்குன்னா டி. அந்த பாயிண்ட் வந்து டி. இப்போ சிக்கும் டிக்கு நடுவில் யார் இருக்கா? அங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. சிக்கும் டிக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டர் இருக்கா பாருங்க, இங்க இருக்கா? சோ விக்சம் பிரிட்ஜ் தான் அப்படின்னா இதுல எல்லாத்தோட வேல்யூவும் 2R தான். ஸோ அதனால நீங்க வந்து இந்த பேலன்ஸ்டு கண்டிஷன் இது ஃபாலோ பண்ணுதான்னு பாருங்க. எனக்கு தெரியும் P by Q is equal to R by S தான் பேலன்ஸ்டு கண்டிஷன். ஸோ P 2R தான், எல்லாமே 2Rல. ஸோ கண்டிப்பா இது வந்து பேலன்ஸ் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிச்சிருவீங்க இந்த பக்கம் வந்து போகும். ஸோ பேலன்ஸ் கண்டிஷன் ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா இது வழியா கரண்ட் போகாது. பேலன்ஸ் கண்டிஷன் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அர்த்தம் மிடில் இருக்கிற ரெசிஸ்டர் வழியா கரண்ட் போகாது. புரியுதா? அப்ப அதுல கரண்ட் போகாதுன்னா இதுல போற கரண்டே தான் இதுலயும் போகும், இதுல போற கரண்டே தான் இதுலயும் போகும். ஒரே கரண்ட் போனா சீரீஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேல இருக்கிறது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, இங்க இருக்கிறது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, அப்புறம் ரெண்டும் பேரலா இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். 2R 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 2R. ஸோ மேல 4R, ஏன்னா சீரீஸ்ல நீங்க அப்படியே ஆட் பண்ணிடுவீங்க. இங்கேயும் 4R இருக்கு. அப்போ எனக்கு ரெண்டு இப்போ எப்படி இருக்கு? பேரலா இருக்கா? ஸோ RP is equal என்ன ஃபார்முலா? R1 R2 by R1 plus R2 தான் ஃபார்முலா. ஸோ 4R into 4R by 4R plus 4R எவ்வளோ? 8R. 4R plus 4R. ஸோ ஒரு ஆர் அடிச்சிருங்க, இது 2. இப்போ ஆன்சர் எவ்வளோ? 2R. ஸோ அசர்ஷன்ல சொல்றாங்க the equivalent resistance is 2R. ப்ரூவ் பண்ணிட்டேன் நான். ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ. ரீசன் சொல்றாங்க ஆல் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் பேரலல்னு சொல்றாங்க. அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, அப்புறம் தான் பேரலல் வந்துச்சு நம்மளுக்கு. கரெக்டா? ஸோ அகைன் ரீசன் வந்துடும். அசர்ஷன் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். இம்பார்ட்டன்ட். Assertion 18th question. The deflecting torque acting on a current carrying loop is 0 when its plane is perpendicular to the direction of the magnetic field. அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க, நான் அப்போவே சொன்னேன் பிளேன் வந்து பர்பண்டிகுலர் இருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேன் பர்பண்டிகுலர் வந்து அது நார்மல் தான் நீங்க பார்க்கணும் டைரக்ஷன். ஸோ நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 0. ஸோ டீட்டா வந்து 0. ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா tau is equal to NBIA sin theta. இதான் ஃபார்முலா. இதுதான் டிஃப்ளெக்டிங் டார்க். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது மூவிங் காயில் காலமீட்டர்ல. இந்த NIA இருக்குல்ல, அது பேர் மேக்னெட்டிக் மொமெண்ட். அதனால நீங்க tau is equal to NIA equal to M போட்டீங்கன்னா MB sin theta வந்துடும். சரி, theta is equal to 0, இந்த tau என்ன ஆகும்? tau is equal to 0. கரெக்டா? ஸோ பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னா theta 0, அப்ப டார்க் வந்து 0. பட் அவங்க கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, டார்க் 0 தான் அவங்களும் சொல்றாங்க. ஸோ அசர்ஷன் வந்து என்னது? அசர்ஷன் இஸ் ட்ரூ. புரியுதா? அவங்க சொல்றாங்க இந்த காயிலோட பிளேன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா இருந்தா டார்க் 0 அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா நான் செக் பண்ணிட்டேன் இப்போ. ஏன்னா டார்கோட ஃபார்முலா MB sin thetaன்றனால இது பர்பண்டிகுலர் வந்து ஆங்கிள் 0, அதனால வந்து டார்க் வந்து 0 தான். கரெக்ட். பட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா the deflecting torque acting on the loop of the magnetic moment M vector in a magnetic field B vector is given by the dot product of M and B ன்னு சொல்றாங்க. ஸோ டார்க் வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் M and B ன்னு சொல்றாங்க. பட் இங்க இருக்குது sin theta. அப்போ யூஸ்வலா sin theta தான் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் தான் எழுதுவோம், M cross B. பட் அவங்க சொல்றாங்க இட் இஸ் அ டாட் ப்ராடக்ட்னு. ஸோ இது தப்பு. அதனால ரீசன் வந்து என்னது? ராங். அகைன் அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். ஏன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் M and B ன்னு சொல்றாங்க. இட் இஸ் த கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் M and B. ஏன்னா sin theta இருக்கு. sin theta வந்து எப்பவுமே கிராஸ் ப்ராடக்ட், cos theta வந்து எப்பவுமே என்னது?
டாட் ப்ராடக்ட். புரியுதா? Sum number 22. An electric dipole of dipole moment P is kept in an electric field. Show graphically the variation of torque acting on the dipole with its orientation theta in a magnetic. நான் என்ன பண்ணா டார்க்குக்கும் தீட்டாவுக்கும் கிராஃப் வரையணும். அவங்க சொல்றாங்க டைபோல் ஆஃப் டைபோல் மூமெண்ட் இஸ் பிளேஸ்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்ட்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னா அதில் டைபோல் வைக்கலாம். இதான் வந்து இ வெக்டர். டைபோல் வந்து மைனஸ் கியூ பிளஸ் கியூ plus q separated by distance of 2a. Dipole moment always acts from minus q to plus q. நீங்க இந்த மாதிரி வச்சீங்கன்னா பிக்கும் ஈக்கும் டைரக்ஷன் வந்து தீட்டா வந்து 0. ஸோ அப்போ டார்க்கு என்ன ஃபார்முலானா டார்க்கோட ஃபார்முலா பி சைன் தீட்டா தானே. டார்க் பிளேஸ் on a magnetic in an electric field ஃபார்முலா என்னது? P is equal to T is tau is equal to P sin theta. So theta 0 na tau என்னது? Tau 0. So theta 0 na tau ஓட வேல்யூ என்னது? 0. செகண்ட் கேஸ்ல வந்து நான் அப்படியே மாத்தி வைக்க போறேன். theta 90 வச்சுக்கலாம். theta 90 na tau என்னது? P is sin 90. sin 90 1 இல்ல. So tau is equal to P தான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. So tau 90 டிகிரிக்கு பாத்தீங்கன்னா tauக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. 90 டிகிரி tauக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூ தான் P கிராஃப்ல. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு 90 டிகிரில. அகைன் 180 வச்சீங்கன்னா theta is equal to 180 வச்சீங்க அப்படின்னா sin 180 வந்து 0. ஆனால் அகைன் டார்க் 0 ஆயிடும். ஸோ அகைன் 180 பார்த்தீங்கன்னா டார்க் வந்து 0 ஆயிடும். இந்த கிராஃப் பிட்வீன் டார்க் அண்ட் தீட்டா நாங்கள் வந்து 180 டிகிரி. புரிஞ்சா? ஸோ கிராஃபிக்லாம் சொல்லிருக்காங்க. அந்த ஆல்சோ கேட்குறாங்க ஃபைண்ட் த ஓரியன்டேஷன் விச் த டார்க் இஸ் 0ன்னு சொல்றாங்க. டார்க் எங்கெல்லாம் 0 வந்துச்சு பாருங்க. theta is equal to 0 வந்துச்சு, theta is equal to 180 வந்துச்சு. ரெண்டு இடத்துலயுமே என்னது? டார்க் 0. டார்க் எங்க மேக்ஸிமம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க? when theta is equal to 90 degree. புரியுதா? so theta எப்போ 0 வரும்? when P and E are in the same direction. when P vector and E vector are in the same directions இல்லனா opposite directions. இது ரெண்டுலயுமே theta என்னது? அது டார்க் என்னது? டார்க் 0. இதே பர்பண்டிகுலர் இருந்தா if P is vector is perpendicular to E vector perpendicular to each other அப்ப என்ன ஆகும் அப்படின்னா டார்க் will be maximum. அவ்வளவுதான். இதான் இருக்கு ஆன்சர். Question number 23 பாருங்க. Write the expression for the Lorentz force on a particle of charge q moving with velocity v in a magnetic field. So magnetic field, particle of charge q moving with velocity v. இப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா தெரியும். F is equal to PQV sin theta. பர்பண்டிகுலர் வந்துச்சுன்னா sin theta கிடையாது. பட் வேற ஏதாவது ஆங்கிள் வந்துச்சுன்னா ஜெனரல் ஃபார்முலா வந்து PQV sin theta தான். இந்த கேஸ்ல அது பர்பண்டிகுலரா வருது. ஏன்னா மேக்னெட்டிக்ல வந்து இன்வெர்ட்ல இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கு. ஸோ அதனால 90 டிகிரி. இந்த கேஸ்ல வந்து sin 90. ஸோ இங்க என்ன சொல்ல போறோம்? Write the expression of magnetic Lorentz force of charge q moving with velocity v in the magnetic field P அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் அவங்க கேட்குறாங்க. இது ஸ்கேலர் ஃபார்ம் இருக்கு. நீங்க வெக்டர் ஃபார்ம் எழுதணும்னா எழுதலாம். F vector is equal to q into என்ன ஃபார்முலா? V cross B. இதான் வந்து magnetic Lorentz force. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன கேட்குறாங்கன்னா when is the magnitude of the force maximum சொல்றாங்க. இந்த ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னா if sin theta is equal to 1. if sin theta is equal to 1 னா theta is equal to என்னது? 90 degree. That is V vector and B vector are perpendicular to each other. Force is equal to BQV sin 90. That is maximum force or distance எனக்கு இப்போ ஏன்னா sin 91. So force will be maximum. So force ever maximum இருக்கும் when V vector and B vector are perpendicular to each other. புரியுதா? அடுத்து third question பாருங்க. Show that no work is done by this force on particle during its motion from point R1 to R2 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இந்த சார்ஜ் போகும்போது
ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா இது உள்ள போகும்போது ஃபோர்ஸ் வரும் அதுக்கு. இந்த சார்ஜ் இதுக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க வெலாசிட்டி. இப்போ என்னன்னா இதுக்குள்ள போனா இது மேல ஃபோர்ஸ் வரும். அந்த ஃபோர்ஸ்னால தான் சர்க்குலர் மோஷன்ல போகுது. இப்போ இந்த நீங்க ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா பர்பண்டிகுலரா தான் இருக்கு. ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. சரியா? ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? இப்படிதான் மூவ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து R1 வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து R2 வச்சுக்கலாம். சரியா? ஸோ இங்க நீங்க மூவ் ஆக போகுதுன்னா இந்த R1ல பாத்தீங்கன்னா நீங்க டேஞ்சென்ட் வருவீங்க. இந்த பாயிண்ட் தான் R1 டேஞ்சென்ட் வருவீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ பாத்தீங்கன்னா இந்த F1 டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? 90 டிகிரில இருக்கு. புரியுதா? F1 டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? 90 டிகிரில இருக்கு. ஸோ அதனால ஒர்க் டனோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் F டாட் dx தான் ஃபார்முலா. இந்த ஃபோர்ஸ் எப்பவுமே பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் டு தட் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். கவனிங்க. ஃபோர்ஸ் இல்லைன்னா நீங்க வெலாசிட்டி கூட பார்க்கலாம். பாருங்க வெலாசிட்டி எப்படி இருக்கு? வெலாசிட்டி இப்படி தான் இருக்கு. இது இருக்கு. சார்ஜ் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. வெலாசிட்டி இப்படி இருக்கா? இது மேல ஃபோர்ஸ் இப்படி வரும்னு நான் சொன்னேன். ஃபோர்ஸ்க்கு வெலாசிட்டி என்ன ஆங்கிள்? 90 டிகிரி. ஃபோர்ஸ்க்கு வெலாசிட்டிக்கு 90 டிகிரினா ஃபோர்ஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? அது 90 டிகிரி தான். கரெக்டா? ஃபோர்ஸ்க்கு வெலாசிட்டி 90 டிகிரி. ஃபோர்ஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் 90 டிகிரி தான். ஸோ இதே பர்பெண்டிகுலர். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா work done is equal to F dx cos 19 போடுவீங்களா? cos 90 0. அதனால work done is equal to 0. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? when particle moving from R1 to R2 work done 0 நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். புரியுதா? கவர் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. தூங்காதீங்க. 23 B. A long straight wire AB carries a current I. ஸோ இதுல வந்து current I போகுது. A particle of mass m charge Q moves with velocity v parallel to the wire at distance d as shown in the figure. Particle with a charge q mass m moving in this direction with velocity v. Obtain the expression for force in expression for particle and mention this direction. So force நான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வயர்ல போற கரண்ட்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ரைட் ஹேண்ட் தம் ரூல். நீங்க தம்பை வந்து இந்த டைரக்ஷன்ல ரைட் ஹேண்டோட தம்பு இந்த டைரக்ஷன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க கரண்டோட டைரக்ஷன் தான் இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நீங்க ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ தம் வந்து இப்படி நீங்க இந்த டைரக்ஷன் இருக்குன்னா ஃபிங்கர்ஸை நீங்க இப்படி ஃபோல்டு பண்ணுவீங்க. ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணுங்க. ஒரு வயர் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ரைட் ஹேண்டோட தம்பை வந்து இந்த டைரக்ஷன் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஃபிங்கர்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணுவீங்களா? எப்படி ஃபோல்ட் பண்ணுவீங்க? இப்படி ஃபோல்ட் பண்ணுவோம். ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன் இது. ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷன் தான், மேக்னெட்டிக் இந்த டைரக்ஷன் இருக்கும். அப்படின்னா இந்த வயரை சுற்றி நீங்க இந்த ஃபோல்டட் ஃபிங்கர்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரைஞ்சிருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன் தான் இருக்கு. ஃபோல்ட் நான் அப்படிதான் ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கு மேக்னெட்டிக். இன்வெர்ட்ல இருக்கு. ஸ்க்ரீனுக்குள்ள இருக்கு. இன்வெர்ட்ல இருக்கு. ஸோ ஸ்க்ரீனுக்குள்ள இருக்கு. இப்போ கவனிங்க. இந்த இடத்துல மேக்னெட்டிக் இன்வெர்ட்ல இருக்கு. பட் வெலாசிட்டி எப்படி இருக்கு? டவுன்வர்ட்ல இருக்கு. மேக்னெட்டிக் இன்வெர்ட்ல இருக்கு. வெலாசிட்டி டவுன்வர்ட்ல இருக்கு. அப்போ ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. ஸ்க்ரீனுக்குள்ள இருக்கு மேக்னெட்டிக். வெலாசிட்டி டவுன்வர்ட்ல இருக்கு. ரெண்டுக்கும் ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா obtain the expression for force experienced by the particle and mention its direction சொல்றாங்க. ஸோ ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா F is equal to Q into V cross B தான் ஃபார்முலா. அண்ட் F is equal to என்ன ஃபார்முலானா என்னது? BQV sin theta, theta 90. ஸோ BQV sin 90. ஏன் theta 90? ஏன்னா வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஆங்கிள் வந்து 90. theta 90. ஸோ F is equal to BQV. பட் ஆனால் V நீங்க கண்டுபிடிக்க முடியும்ல. இந்த கரண்ட் போறனால மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்ட்ரெயிட் கனெக்டரோட ஃபார்முலா. ஸோ இதுல B யோட வேல்யூ வந்து μ0I/2πd தானே. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரெயிட் கனெக்டருக்கு என்ன ஃபார்முலா? இந்த கரண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா? ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் டில நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாக்குறீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து μ0I/2πd தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க இப்போ. ஸோ μ0I/QB/2πd அப்படிங்கிறது தான் ஃபோர்ஸ் ஆன் திஸ் சார்ஜ். ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும்.
புரியுதா? ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணுங்க. இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து ஒயர், இது வந்து சார்ஜ். இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தானே, அவங்க ஒன்மே கியூ தான் கொடுத்துருவாங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் டவுன்வர்ட்ல போகுது அப்படின்னா இதோட கரண்ட் வந்து எப்பவுமே சார்ஜ் மோஷன் கரண்ட் தானே. ஸோ கரண்ட் எப்பவுமே இந்த டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். அப்போ இங்க இருக்க கரண்ட் இது ஒரு ஒயர் மாதிரி எடுத்துக்கோங்க. இங்க இருக்க கரண்ட் ஆப்போசிட்ல இருக்கா, அது ரிப்பல் ஈச் தானே. இது வந்து இது என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணோம்னா ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த V cross B ஓட டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ் வில் பி இந்த டைரக்ஷன் ஆஃப், எப்படி சொல்லலாம் நீங்க, ஃபோர்ஸ் வில் பி இந்த டைரக்ஷன் ஆஃப் V cross B will be in the direction of V cross B. V cross B என்ன டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ் இருக்கும். இப்படியே நீங்க சொல்லலாம். புரியுதா? ஸோ இதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். காப்பி. A potential difference V is applied across conductor of length L. So ஒரு conductor of length L, அதில் நான் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த கண்டக்டரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து A. How will the drift velocity of the electron and the current density be affected if another identical conductor of same material were connected in series as that of the first conductor? சொல்லுவாங்க. அடுத்து ஒரு ஐடென்டிக்கல் கண்டக்டர் எடுத்து இந்த கண்டக்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. Now length becomes another 2L. But the area of cross section same தான். Area of cross section becomes is same. So question என்ன கேட்கனா, how the drift velocity will be affected அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் வித் த வெலாசிட்டி vd. இந்த லென்த் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே, கரெக்டா? நவ் the length of the conductor வந்து இன்க்ரீஸ் ஆகுதுனால, so when the length is increased, velocity ஆகும், velocity also increases. So drift velocity increases, drift velocity increases. Next வந்து என்ன பார்த்தீங்கன்னா, current I is equal to NA EVD தானே ஃபார்முலா. அப்போ I by A என்னது, NA VD தானே, NE VD. இப்போ drift velocity increase ஆகுதுல்ல, அப்போனா current density என்ன ஆகும், current density also will increase. Current density formula is I by A ல. So when the length of the conductor is increased, drift velocity increases. When the drift velocity increases, current density also increases. Is the answer. So what happened to the drift velocity and current density தான் கேட்குறாங்க. Two coils C1 and C2 are placed close to each other. Now ஒரு coil இங்க C1 and C2 close to each other. The magnetic flux linked with the coil C2 is phi2. Linked with the coil phi2 varies with current I1. கவனிங்க, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் என்னது, இதுல கரண்ட் போகும், இந்த ஃப்ளக்ஸ் அப்படியே இங்க லிங்க் ஆகும். So flux in the second coil depends upon current in the first coil. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். So phi2 is equal to போட்ட constant times I1 போடணும். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் தான் நமக்கு தெரியும், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு. இதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து phi2 is equal to m into I1 தானே. அப்போ இட் இஸ் similar to I is equal to mx. அப்போ y ஆக்சிஸ்ல நீங்க phi2 எடுத்துக்கலாம், x ஆக்சிஸ்ல I1 எடுத்துக்கலாம். கிராஃப் இஸ் a straight line. அப்போ ஸ்லோப் என்னது, m தான் ஸ்லோப். ஸோ இதில் ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் will give you the value of mutual inductance. புரியுதா? ஸோ அந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, ஸ்லோப் கண்டுபிடிங்க. இப்போ நான் வந்து இது அப்படியே ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். dy by dx, இந்த வேல்யூ என்னது பார்த்தீங்கன்னா 15 dy, ஃபுல் வேல்யூ 15. இந்த ஃபுல் வேல்யூ எவ்வளவு, 6. ஸோ 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 by 2. ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 5 by 2. புரியுதா? கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் அதான் கேட்குறாங்க, ஃபைண்ட் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட். ஆன்சர் வந்து 5 by 2 ஹென்ரி.
the unit வந்து ஹென்றி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா செகண்ட் பாருங்க. The rate of change of current இது கேட்குறாங்க கண்டுபிடிக்கணும். That will induce an EMF of 100 volt in the coil C2. ஸோ காயில் C2ல ஒரு EMF வந்து E2 சரியா? அதுக்கு என்ன ஃபார்முலானா மைனஸ் டி ஃபை டூ பை டிடி தான் ஃபார்முலா. ஸோ ஃபை டூவோட ஃபார்முலா வேல்யூ எனக்கு தெரியும். இது இருக்கு ஃபை டூவோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. அது E2 is equal to minus d by dt of m into I1. இப்போ E2 is equal to minus m வெளியே எடுத்துடலாம் di by dt. கரெக்டா? ஸோ கொஸ்டின்ல வந்து இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க di1 by dt. ஸோ நான் இது கண்டுபிடிக்கணும். EMF ஓட வேல்யூ கொடுத்தாங்க 100 வோல்ட். ஸோ நான் இதுக்கு மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறேன். E2க்கு பதிலாக 100 வோல்ட், எம்முக்கு பதிலாக 5/2 பதிலாக நான் கண்டுபிடிச்சேன். எம்மோட வேல்யூ எம்முக்கு பதிலாக 5/2, di1 by dt எனக்கு தெரியாது. ஸோ இதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ di1 by dt is equal to 2 into 100 by 5. ஸோ எவ்வளோ ஆன்சர் 40. பாருங்க யூனிட் பாருங்க, கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர், டைமுக்கு வந்து செகண்ட். ஸோ ஆம்பியர் பர் செகண்ட் ஆன்சர். ஸோ ஃபினிஷ்டு பாருங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்கு. தியரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி.